Hello Zushawar. Today in this video we're gonna see about Tenmala, which is located in Kerala, a state in southwest of India. So இவ்வளோ பியூட்டிஃபுல்லான இந்த பிளேஸ் ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக அமைஞ்சிருக்கும் போது அதை பற்றின ஒரு டூரிசம் வீடியோவாக we can consider this. நாங்கள் போயிட்டு ரிட்டர்ன் வர வரைக்குமே எல்லா கிளிப்ஸையும் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் வீடியோ எடுத்தது வந்து டைரெக்டாக நான் எங்கேருந்து தொடங்கினேனோ அங்கேருந்து எடுக்கலை. நான் தென்காசி டு புளியரை சைடு அந்த சைட்லேருந்து ஐ பிகின் த கிளிப்ஸ். அண்ட் நாங்கள் புளியரை சைடில் போகும்போதே நல்ல கிளைமேட், ரொம்ப கூலாக, ரொம்ப வார்மாக, மைல்டாக இருந்துச்சு. இட் வாஸ் வெரி வெல்கமிங். அண்ட் நாங்கள் வந்து ஒரு ரெசார்ட்டை முன்னாடியே புக் பண்ணி வச்சிட்டதுனால ரொம்ப ஈஸியராக இருந்துச்சு. நாங்கள் போயிட்டு டைரெக்டாக ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு சுற்றி பார்க்குற மாதிரி. ஏன்னா நம்ம நேராக போகும்போதே ஒவ்வொரு பிளேசஸ்க்கும் போயிட்டு அதுக்கப்புறமா எங்கே போயிட்டு ஸ்டே பண்ணுறது அப்படின்னு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு ரெசார்ட்டோ ஒரு ஹோட்டலோ நீங்கள் புக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா நாங்கள் போயிட்டு ஸ்டே பண்ணியிருந்த ரெசார்ட்டோட லிங்க்கை அது பிளேஸ் இன் த டிஸ்கிரிப்ஷன். உங்கள் யாருக்காவது தென்மலா போகும்போது எந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணுறது அப்படின்னு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா யூ கேன் ஆல்வேஸ் சூஸ் திஸ். இந்த ஹோட்டல் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன், பட் ஆனால் இட் வாஸ் மாடரேட். அதுக்கப்புறமா ஆனால் அங்கே இருந்த கிளைமேட் அண்ட் அட்மாஸ்ஃபியர் அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ தட் மேட் த ஹோட்டல் ஸ்டேயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அப்புறமா நாங்கள் புளியரை சைட்லேயே நிறையா கேரளா பஸ்ஸஸ் பார்த்தோம் போகிற வழியிலையே. அண்ட் அதுக்கப்புறமா நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரெசார்ட்டில் ப்ரொவைட் பண்ண தண்ணியாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், இட் வாஸ் வெரி நைஸ். ஏன்னா கேரளா ஃபுட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் உண்டு. ஸோ அங்கே அந்த ரெசார்ட்டில் அவங்க முன்னாடியே எங்ககிட்ட கேட்டு என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறமா they would prepare and give for us. அது பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், டின்னராக இருக்கட்டும், நாங்கள் மோஸ்ட்லி இது ரெண்டு மட்டும்தான் சாப்பிட்டோம். பிகாஸ் அங்கே ஒரு நைட் ஸ்டே மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இங்கேருந்து போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் இடம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா மார்னிங் வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா உடனே கிளம்பி we went to a falls. நிறைய இடம் பார்க்கணுன்னு தான் இருந்துச்சு, பட் டைம் இல்லாததுனால வேறு எதுவும் ஷூட் பண்ண முடியல. இந்த கிளிப்ஸில் காட்டியிருக்க மாதிரி கேரளா பார்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே அங்கே வந்து நிறையா ஃப்ரூட்ஸ், அப்புறமா நிறையா ஃப்ரெஷ்ஷான நிறையா சீசனல் ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து கேரளா பார்டரில் இருக்கிற எஸ் பெண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பெண்டை நான் கம்ப்ளீட்டாக எடுக்கணும்னு நினச்சேன், பட் ஐ டென்ட் ஹேவ் த ஆப்பர்ச்சுனிட்டி. அங்கே டிராஃபிக் அதிகமாக இருந்ததுனால பிரேக் ஆகி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த இடத்துல இந்த கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இட் ஸ்டார்டட் ட்ரிசிலிங். ஆஃப்டர் திஸ் ஃபுல்லாகவே ஹில் ஸ்டேஷன் தான். ஏன்னா இப்போத்துலேருந்தே அது வந்து தொடங்கிடுச்சு. அண்ட் அந்த இடம் மட்டும்தான், அந்த எஸ் பெண்ட் மட்டும்தான் கொஞ்சம் ஜாம் ஆச்சு. ஏன்னா அங்கே வந்து வெஹிக்கிள் வந்து ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருந்துச்சு எல்லாமே. ஸோ எங்களால் ஸ்பீடாக போக முடியல. ஸோ இப்போத்துலேருந்தே கொஞ்சம் ரெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. மோஸ்ட்லி ட்ரிசிலிங் எல்லாமே கேப்சர் பண்ணணும்னு நினச்சேன், பட் ஆனால் முடியலை. அப்புறமா இப்போது நான் ஸ்லோவாக காட்டியிருக்கிறது எதனால் அப்படின்னா ரைட் சைடில் ஒரு ரெசார்ட் இருந்துச்சு. அதில் அங்கே ஒரு வாட்டர் ஃபால் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு வெளியிலேருந்து பார்க்கும்போதே, பட் கிளியராக தெரியுதான்னு தெரில. ரைட் சைடில் உங்களுக்கு தெரியும். நாங்கள் நினச்ச மாதிரியே மழை ஒரு வழியாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப ஹெவியாக. பட் நாங்கள் விண்டோஸ் க்ளோஸ் பண்ணல, பிகாஸ் கேரளா பிளான்டேஷனுக்கு நடுவில் இருக்கும்போது அந்த அரோமா would be வெரி நைஸ். ஸோ எங்கள் எல்லாருக்குமே அது பிடிக்குங்கிறதுனால நாங்கள் ஒன்றுமே பண்ணல. அப்புறம் டைரெக்டாக ஹோட்டல் அந்த ரெசார்ட் கிளிப்ஸ் தான் காமிச்சிருப்பேன். இது வந்து உள்ளே வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த அட்மாஸ்ஃபியர் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேரளானாலே பேசிக்காக நிறையா ஸ்டெப்
மாதிரி க்ராப் பண்ணி பிளான்டேஷன் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஒரு சின்ன க்ராப்பிங் தான் இந்த ரெசார்ட்லேயே மேலே ஒரு சைடில் பண்ணியிருந்தாங்க. என்ட்ரன்ஸுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில். அண்ட் அதுக்கு போகிற பாத் தான் அது. அது போயிட்டு நான் மேலே கிளிப் காட்டியிருப்பேன். அண்ட் அங்கே சும்மா ரிலாக்ஸேஷன் ஏரியா மாதிரி 2 பெஞ்ச் மட்டும் போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் ஃபுல்லாகவே பேம்பூ ட்ரீஸ் தான். அந்த பேம்பூ ட்ரீயில் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் லீஃப் கூட ரொம்ப திக்காக இருந்துச்சு. அப்புறமா இந்த மாதிரி வெள்ளெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதையும் ஒரு கிளிப்பிங் எடுத்தேன். இது அதோட என்ட்ரன்ஸ். அந்த என்ட்ரன்ஸுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட் ஒரு பாத் போகுது. இந்த பாத் வழியாக போனால் அங்கே நிறையா ரம்டான் ட்ரீஸ் வச்சுருந்தாங்க. நிறைய ரம்டான்ஸ் இருந்துச்சு, பட் பழுக்கலை. அதனால நாங்கள் பறிக்கலை. ஏன்னா அங்கே அந்த ஏரியாவில் உள்ள ரம்டான்ஸ் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நேராக நெக்ஸ்ட் மார்னிங் தான் கிளிப்பிங் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கலை. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு சைடு வழியாக போயிட்டுருக்கும்போது இந்த டக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் எது காமிச்சிருக்கேன் அப்படின்னா, என்னோடய ஆச்சி ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம் இதிலேருந்து தான் அந்த தண்ணியெல்லாம் எடுத்து போர்டு துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஒரு ஸ்லேட் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி டஸ்டர்ஸ்லாம் கிடையாது. அப்போது மேபி இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. பட் இதுதான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமா அங்கெல்லாம் மோஸ்ட்லி எல்லாருமே ரோஸ், அப்புறம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளார்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே நம்ம வச்சு வளர்க்குற மாதிரி வளர்க்கலை. எல்லாமே வெளியில் வச்சு தான் வளர்க்குறாங்க. அதுக்கப்புறமா நான் ரப்பர் பிளான்டேஷன் கூட உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அது எல்லாமே அதுலேருந்து அந்த மில்க் எடுக்கிறதுக்காக அந்த பேக்ஸ் எல்லாம் சுற்றி வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி கேரளா இன்டீரியர் போக போக பேக்ஸ் வைக்க மாட்டாங்க. அங்கே தேங்காய் சிரட்டை தான் வச்சுருப்பாங்க. இப்போது பார்க்குறது கூட ஒரு ஹோட்டல் தான். அங்கே ஹோட்டல்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இல்லை. மேபி எனக்கு அந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுனால அப்படி இருக்குதோ என்னமோ. அப்புறமா இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் போயிட்டுருக்கிறது வந்து பாலருவிக்கு போயிட்டுருந்தோம். இந்த சைடில் ரைட் சைடில் கீழே ஒரு பெரிய ஆறு ஓடிச்சு. அந்த ஆறு ரொம்ப கிளியராக சூப்பராக இருந்துச்சு. அதை கேப்சர் பண்ணணும்னு நினச்சேன். போயிட்டுருக்கிறதுனால நாங்கள் வந்து எடுக்கலை. நான் சொன்னேன்ல அந்த டஸ்டர் தான் யூஸ் பண்ணுறது, அது அந்த இலை தான். அப்புறம் நிறையா பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் சுற்றி நிறையா இருந்துச்சு. இது நாங்கள் அந்த ஆறு வந்து ஒரு இடத்துல கீழே இறங்கி பார்க்க முடிஞ்சுது. அந்த இடத்துல தான் நாங்கள் வந்தோம். இதில் கிளியராக இல்லாத மாதிரி இருக்குது. பட் ஆனால் இன்னொரு சைடு நான் போய் காட்டுறேன். அவ்வளோ கிளியராக இருந்துச்சு, ரொம்ப தெளிவாக. இப்போ கொஞ்சம் மண்ணெல்லாம் இந்த சைடு கொஞ்சம் மிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால அதுக்கப்புறமா அதுக்கு ஆப்போசிட்டில் நான் சொன்ன மாதிரி ரொம்ப கிளியரான தண்ணி இருந்துச்சு. அதுக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து தண்ணி கீழே அந்த சைடு கொஞ்சம் ஆழம்தான், இந்த சைடு கொஞ்சம் உள்ளே போக போக கொஞ்சம் ஆழமாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் நாங்கள் இறங்கி போன சைடு கொஞ்சம் ஆழம் கிடையாது. இந்த உட் வழியாகவே நடந்து வரலாம். பட் ஆனால் அந்த சைடு கொஞ்சம் தின்னாக இருந்ததுனால கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அப்புறமா இது பாலருவி போகிற என்ட்ரன்ஸ். நான் பார்க்கிங் கூட காமிச்சிருப்பேன். ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. அங்கே 2 பஸ் தான் இருந்துச்சு. நாங்கள் ஆல்ரெடி ஒரு பெரிய க்யூ நின்றுட்டு இருந்தாங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம அங்கே வெயிட் பண்ணணும். பஸ் வந்ததுக்கப்புறமா க்யூவிலேருந்து ஒவ்வொருத்தரையாக அனுப்பி வைப்பாங்க. நாங்கள் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது வரைக்கும் நான் எடுக்கலை. ரிட்டர்ன் ஊருக்கு கிளம்பும் போது நான் எடுத்திருக்கேன். அப்போவும் நல்ல மழை. நாங்கள் கிளம்பும் போதும் திரும்பி போகும்போதும் ரொம்ப வெல்கமிங்காக இருந்துச்சு. ஏன்னா மழை அவ்வளோ கூலாக சூப்பராக இருந்துச்சு. பாலருவியில் நம்மளோட ஓன் டைம் எடுத்து பொறுமையாக குளிச்சுட்டு வரலாம். ஏன்னா அங்கே வந்து யாருமே டிஸ்டர்ப் பண்ணலை. போலீஸ் இருந்தாங்க, பட் நான் போக சொல்லலை. இங்கேருந்து எப்படி பஸ்ஸில் போகிறோமோ அங்கேருந்தும் ஃபால்ஸ்லேருந்து பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு வருவாங்க. ஏன்னா கார் போகிறதுக்கு அலவுட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு. அப்புறமா நாங்கள் ரிட்டர்ன் ஆகிற வழியில் இங்கே ஃபுல்லாகவே நிறைய லாட்ரி ஷாப்ஸ் இருந்துச்சு. ஃபுல்லாக கண்டினியூஸாக இருந்துச்சு. நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. அடுத்தடுத்து லாட்ரி ஷாப்ஸ் தான் இருந்துச்சு. லாட்ரி ஷாப்ஸும் இருந்துச்சு, ஃப்ரூட்ஸும் இருந்துச்சு. பட் மோஸ்ட்லி இந்த ஏரியாவில் ஃப்ரூட்ஸ் அவ்வளோவா இல்லை. ஆக்சுவலாக தென்மலாவில் நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. எக்கோ டூரிசம் பார்க்லேருந்து, அப்புறம் டேம்லேருந்து, ரிசர்வாயர்லேருந்து நிறையா டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. இங்கே வந்து மெயினாக சுற்றி பார்க்குறதுக்குன்னு வர்றவங்க
climate மட்டும் வேண்டாம், சுற்றி பார்க்கவும் செய்யணும் அப்படின்னு மைண்ட் செட்டப்போட வர்றவங்க வந்து கண்டிப்பாக வரதுக்கு முன்னாடி ஒரு பிளான் போட்டு, மெயினாக நேச்சர் லவர்ஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபைனலாக ஆஃப் வீடியோஸின் டு ஆல் மை வியூவர்ஸ் அண்ட் வீல் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் நீங்கள் என்னோடய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.